ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஸ்ராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம், நமஸ்காரம். இந்த குரு பயிற்சி மக்களுக்கு எந்த மாதிரியான நல்ல விஷயங்களை கொடுக்க போகுது? கேந்திர ஆதிபத்திய தோஷத்திலிருந்து உச்சபலம் அடையக்கூடிய குரு பொதுவாகவே நிறைய நல்ல விஷயங்கள் 12 ராசிகளுக்கும் பண்ணும். அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம கடகராசி நண்பர்களுக்கு பெரிய ஒரு விமோச்சன காலம், மீன ராசி நண்பர்களுக்கு பெரிய மாற்றங்கள் ரெடியாகும், விருச்சிக ராசி நண்பர்களுக்கு 100% வெறித்தனமான முன்னேற்றம், கன்னி ராசி நண்பர்களுக்கு ஜாக்பாட் உறுதி, மகரம் வெறித்தனமான ஒரு சேஞ்சஸ், இதெல்லாமே பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான டைமிங். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிஷபம், மிதுனம், துலாம், கும்பம் இவங்க எல்லாருக்குமே பணம் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். வரக்கூடிய அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் மேஷம், சிம்மம், தனுசுக்கு கோடீஸ்வர யோகம் கிடைக்கப்படும். இந்த மாதிரி டைம் பீரியட் மறுபடியும் வராது. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு சேஞ்சு. சார், கும்பராசிக்காரர்களுக்கு இந்த 2026 குரு பகவான் கொடுக்கக்கூடிய ராஜயோகம் என்னென்ன? மரண கண்டத்திலேருந்து வெளியே வரக்கூடிய யோகம்னு ஓப்பனாக சொல்லலாம். ஏன் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணோன்னா, எல்லாருக்குமே கும்பத்தில் யார் பிறந்தாலும் சரி பட்ட இடத்துலையே அடிங்கிற மாதிரி காலிலே அடிப்படும். நிறைய பேர் வீட்டில் பெரியவங்களுக்கும் இவங்களுக்கும் கண்ணா பின்னான்னு பிரச்சனை வந்திருக்கும். தப்பான ரிலேஷன்ஷிப்பு, கெட்ட பேர், பசங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க பல தடவை ஹாஸ்பிட்டலில் போய் படுத்து எந்திரிச்சிருப்பாங்க. இதெல்லாம் நடந்திருக்கும். ஆக்சுவலாக கும்பத்தில் இருக்கிறவங்க அந்த கண்டத்துலேருந்து நீங்கள் வெளியே வருவீங்கிறது பெரிய விஷயம். என்ன நடக்கும்? இப்போது 6ஆம் இடத்துல குரு உச்சபலம் பெறுகிறார், குடும்பஸ்தானத்தில் கூடிய சனியை டச் பண்ணுறார், காசு பணம் வரும், வருமானம் நல்லாயிருக்கும், வாழ்க்கை துணை வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள். இப்போ ஜென்ஸாக இருந்தால் கண்டிப்பாக வேலைக்கு போய் தான் தீரணும். இப்போ வீட்டில் வேலை செய்கிறாங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க, நான் ஹோம் மேக்கர்னு சொல்கிறவங்க கூட இப்போ பொட்டிக் ஆரம்பிப்பாங்க. கும்பராசியில் பிறந்து ஒரு லேடி இருக்காங்கன்னா அவங்க பொட்டிக் ஆரம்பிப்பாங்க. நிறைய பேருக்கு உணவு சம்மந்தப்பட்ட ரெஸ்டாரண்ட் வைப்பாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபர் சம்மந்தப்பட்ட தொழில், நான் சொன்னேன் இங்கேருந்து அங்கே கொண்டு போய் விடுறது, இந்த மாதிரி தொழில் பண்ணுவாங்க. சில பேருக்கு வீடு கட்டக்கூடிய இன்டீரியர் டெக்கரேஷன், ஃபேன்சி ஐட்டம், இதெல்லாம் பண்ணக்கூடியது. சில பேர் ஸ்கூலில் டியூஷன் இல்லாமல் வீட்டுக்கு டியூஷன் எடுப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். நிறைய பேருக்கு ஃபினான்ஸில் பெரிய அளவுக்கு முக்கியத்துவம் வாங்கிறது, படிக்கிறது, ஒரு புது கோர்ஸ் அப்டேட் பண்ணிக்கிறது, அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணி அதில் பெரிய அளவுக்கு பார்க்கறது, இதெல்லாம் வாழ்க்கை துணைக்கு யோகத்தை கொடுக்கும். அதே மாதிரி நீங்கள் பார்த்துக்க வேண்டியது உங்களோட வயிறு பிரச்சனை கண்டிப்பாக வரும். மேல் வயிறு, அப்டாமினல் அப்படின்னு சொல்லுவோம், அந்த இடத்துல பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள், முதுகு தண்டு விடும், இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஆனால் என்ன, 6ஆம் இடத்துல உச்சபலம் பெறும்போது வாழ்க்கை துணை என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு போக வேண்டியதான். இல்லைன்னா கண்டிப்பாக நோட்டீஸ் வரைக்கும் வரும். சில பேருக்கு டிவோர்ஸ் லெவலுக்கு போகும். 6ஆம் இடத்துல குரு உச்சம் பெறுவதுங்கிறது ஒரு விதத்தில் நல்லதுனாலும் இன்னொரு விதத்தில் கெட்டது. பணங்காசுக்கு பிரச்சனை கொடுக்காது, ஃபேமிலி லைஃப்பை பிரிக்கும். அப்போ என்ன அர்த்தம், டெபுடேஷன் வரைக்கும் 1 வருஷத்துக்காக ஹஸ்பண்ட் வேற எங்கேயா இருப்பார், இல்லையா ஒய்ஃப் வேற எங்கேயார் போவாங்க. அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர், கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கேன் சார், கவர்மெண்ட் பேங்க்ல இருக்கேன் சார், எனக்கு கல்கட்டாக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு, மகாராஷ்டிராவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு, இல்லை ஹைதராபாத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு, நான் போக வேண்டிய ஒரு கட்டாயம், இல்லை சார் நான் கர்நாடகாவுக்கு போக வேண்டிய சுச்சுவேஷன், ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஃபேமிலி விட்டு பிரிஞ்சு இருக்கிற மாதிரி நிலைமை வரலாம். அதுக்கப்புறம் சரியாயிடும். ஸோ இந்த டைம் பீரியடில் நீங்கள் பார்த்துக்க வேண்டியது இந்த விஷயம். 2வது, பார்வை பலம் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. அதனால் எந்தெந்த இடத்துக்கு நிறைய ஸ்தானத்துக்கு பார்வை பலம்னா கடன் அடையும், மறைமுகமாக இருக்கிற பல தொல்லைகள் அகலும், ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற விஷயங்கள் தள்ளி போகும். கண்டிப்பாக. அதே மாதிரி இவர்கள் சுயதொழில் மூலியமாக வரக்கூடிய வருமானம் அதிகரிக்குமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க ஒய்ஃபுக்கு அல்லது இவங்க கணவருக்கு தான் அந்த சுயதொழில் யோகம்னு ஒன்று இருக்குது, அது நல்லாயிருக்கும். இல்லையா இவங்க பண்ணுறாங்கன்னா அவங்க ஓனராக இருக்கணும், அவங்ககிட்ட இவங்க சம்பளம் வாங்கணும். 6ஆம் இடம்னா ஒர்க்கிங் பார்ட்னர், 7ஆம் இடம்னா ஓனர். இப்போ நீங்கள் ஓனர் ஆக முடியாது, அப்போ அவங்க ஓனர் ஆகலாம், அவங்ககிட்ட இருந்து நம்ம சம்பளம் வாங்கலாம், அவங்க முதல் போடலாம், அவங்ககிட்ட நம்ம அவங்க போர்டே அவங்களது, ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டே அவங்களது, ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட்டே அவங்களது. அப்போ மற்ற நம்ம அப்படி பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா வருமானம். இவர்களுக்கு சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்கு, 100% வாங்குவோம். ஏன்னா 6ஆம் இடத்துல கொஞ்சம் உச்சபலம் பெறும் பொழுது ஒரு இருக்கிற வீடு இல்லை நிலத்தை விற்றுட்டு அதையோட பெருசாக ஒன்று வாங்குறது. குரு இந்த அளவுக்கு நல்லா இருக்கனால பண்ணை வீடுகள், பண்ணை நிலங்கள், அக்ரிகல்ச்சுரல் லேண்டு அதெல்லாம் வாங்கக்கூடிய பிராப்தம் கும்பத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு, தைரியமா இருக்கு. கண்டிப்பா. அதே மாதிரி குடும்பத்துல பிரச்சனைகள் இருக்கும்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. இந்த பிரச்சனை எப்போது நீங்கும் இவர்கள்? அது மெயினாக அக்டோபர் நவம்பருக்கு அப்புறம் இது கொஞ்சம் சரியாகும். உண்மையாக சொன்னால் 2027 மே 2027 மேக்கு அப்புறம் தான் எல்லாமே செட் ஆகும். டிசம்பர் வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் அமைதியாக இருக்கணும். ஏன்னா ராகு இருக்கனால பகை உங்கள் சைட்லேருந்து வரும். மற்றவங்கள பார்த்தா பிடிக்காது, மற்றவங்க எதாவது பேசிகிட்டு இருந்தாங்கன்னா பிடிக்காது. இந்த கும்பத்தை பொறுத்த வரைக்கும் சிம்பிளான சில விஷயங்கள் சொல்கிறேன். பிஹேவியர் லாஸ்ட் 1 வருஷத்துக்கான பிஹேவியர் இது ஒரு எவிடன்ஸ். பக்கத்தில் உட்காந்து அவங்க சாப்பிட்டு இருக்காங்கன்னா அவன் சத்தம் போட்டால் பிடிக்காது, சத்தமாக பக்கத்தில் உட்காந்து பேசினான்னா பிடிக்காது, குழந்தை கீச்சனுக்கு கிரிச்சா பிடிக்காது,
சத்தம் போட்டால் பிடிக்காது. இந்த மாதிரி ஒரு விசித்திரமான பிஹேவியர்லாம் வந்து ராகு கொடுக்க வைக்கும். அதனால் கும்பத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது, பிரச்சனை பண்ணாமல் இருக்கிறது நல்லது. நானுங்கிற அகந்தை கும்பத்துக்கு இந்த டைம் பீரியடில் நமக்கே தெரியாமல் அதிகமாக இருக்கும். அது மற்றவங்களுக்கு தெரியும், பாடி லாங்குவேஜ் மாறும். தயவுசெய்து பி ஹம்பிள். எதுவாக இருந்தாலும் சரி, நிலத்தில் இருக்கிறது தான் நல்லது. நிலத்துக்கு மேலே பறந்தீங்கன்னா பிரச்சனை ஆகிடும், கவனம் தேவை. கும்பராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் இப்போது 6ஆம் இடத்திற்கு மாறி உச்சகுருவாக மாறி இருக்கிறார். 6ல் உச்சகுரு வர்றார். ஐயோ ஐயா, கடனை கொடுத்துருவாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுலேயும் ஒரு கொடுப்பினை பாருங்க. இதுவரைக்கும் ராசியை பார்த்து கொண்டிருந்த குரு பகவான் இப்போது ராசிநாதனை பார்க்க போகிறார். உண்மையிலேயே கும்பராசிக்காரங்க கொடுத்து வச்சவங்க தான். 5ஆம் இடத்துல கொடுத்த அதிர்ஷ்டத்தை 6ஆம் இடத்துல கொடுக்க மாட்டார். ஆனாலும் பாருங்க, ஒன்று குரு ராசியை பார்க்கணும், இல்லைனா ராசிநாதனை பார்க்கணும். ராசியிலிருந்து பார்வையை விளக்கிய குரு பகவான் இப்போது ராசிநாதனை பார்க்க போகிறார். ஆகவே எந்த விதத்திலும் கஷ்டங்கள், கவலைகள் போன்ற எதுவுமே இல்லாத உண்மையிலேயே நல்லா இருக்கக்கூடிய குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக இருக்குதுங்க. பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இல்லைங்க. ஜன்மச்சனியிலேயே கும்பராசிக்காரர்கள் எல்லாத்தையும் அப்படியே அனுபவிச்சிங்க. அதனால் அதை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம். படிப்படியாக முன்னேற்றங்கள் நிச்சயமாக இருக்கும். 6ஆம் இடத்துல இருக்கிற குரு எதையாவது ஒன்று பண்ணித்தானே தருவார். ஆமாங்க, கடன் கொடுப்பாருங்க, கடனை வாங்க வைப்பாருங்க. ஐயோ, என்னங்க கடன் வாங்குறத போய் ஒரு சந்தோஷமாக சொல்கிறீங்க? ஆமாங்க, யாருமே கடன் வாங்காமலாம் இருக்க முடியாதுங்க. வீட்டு கடன் வரும், வாகன கடன் வரும், வளர்ச்சிக்கான கடன்கள் வரும். ஒரு தொழில் பண்ணுறதுக்கு கடன் வாங்குவீங்க, உடனே சம்பாரித்து அந்த கடனையும் அடைச்சி தொழிலும் நிலைக்கும். 1 லட்ச ரூபா கடன் வாங்கினேன், அதை ஒரே மாதத்தில் சம்பாரிச்சிட்டேன், 10 லட்ச ரூபா லாபம் வந்தது, கடனையும் அடைச்சிட்டேன், அதை விட மேலே நிம்மதியாக இருக்கிறேன் என்கின்ற மாதிரியாக கடன் மூலமாக தொழில் வளர்ச்சி, வியாபார வளர்ச்சி, விவசாய வளர்ச்சி போன்ற அத்தனை அமைப்புகளும் உருவாகி அதன் மூலமாக ஒரு பொருளாதார முன்னேற்றங்கள். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 2ஆம் இடத்தையும் 2ல் இருக்கக்கூடிய ராசிநாதனையும் பார்க்கின்ற காரணத்தினால் தனலாபங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டுங்க. வாக்கு பலிதம் ஏற்படுங்க. இது வரைக்கும் கடங்காரனை பார்த்து ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த நிலைமைகள் எல்லாம் இப்போது கண்டிப்பாக மாறப்போகிறது. இன்றைக்கி வாயா காசு கொடுத்துறேன்னா முதல் நாள் நைட்டே பைசா எடுத்து வைக்கக்கூடிய அளவிற்கு வியாபாரம் நல்லாயிருக்கும், தொழில் நல்லாயிருக்கும். சரளமான பணப்புழக்கம் இருக்கக்கூடிய அமைப்புகள். குடும்பத்தில் கூட இது வரைக்கும் தலைகுனிஞ்சு போயிருந்த நிலைமையெல்லாம் அப்படியே மாறக்கூடிய அமைப்பு. நண்பர்கிட்ட பேச முடியாத நிலைமை, சோம்பேறின்னு வீட்டில் பேர் எடுத்த நிலைமை, இதெல்லாம் கும்பராசிக்காரர்களுக்கு மாறப்போகிறது. தாய் தந்தை உறவுகள் சீராக போகின்றன. எதிரியும் நண்பனாகக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. அது ஒரு பெரிய மாற்றம். எதிரியே நண்பனாகக்கூடிய அளவிற்கு என்ன இருந்தாலும் போயிட்டு எப்போ பார்த்தாலும் ஏற்றுக்கிட்டே இருந்தால் ஒன்றும் நடக்காது, அதுக்கு பதிலாக இவர்கிட்ட ஃப்ரெண்ட் ஆகிட்டா கூட நல்லதுகள் நடக்கும் என்கின்ற அமைப்புகள் உண்டு. பேசி பிழைப்பவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய புனிதமான ஆசிரிய பணி, அடுத்தவர்களை காப்பாற்றக்கூடிய உயரிய துறையான வழக்கறிஞர் துறை, மார்க்கெட்டிங் துறை போன்ற அமைப்புகள் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே பெரிய அளவில் வருமானங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள், உயர்வுகள், பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. சிலருக்கு வேலை மாற்றம் நடந்து வேலை போய் ஏற்கனவே இருந்ததை விட நல்ல வேலைகள் கிடைக்கக்கூடிய அமைப்புன்னு கும்பராசிக்காரர்களுக்கு 90% நல்ல பலன்கள் தாங்க நடக்கும். ஜன்மச்சனி விலகிடுச்சு. 6ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் இப்போது அருமையான அமைப்பில் இதை பார்க்க போகிறார். எதை பார்க்க போகிறார்? ஜீவனஸ்தானமாகிய 10ஆம் இடத்தை பார்க்க போகிறார். ஆகவே தொழில், வேலை மூலமாக, வியாபாரம் மூலமாக எல்லாவற்றையும் சமாளித்துக் கொள்ளக்கூடிய வருமானம் உள்ள நல்ல பயிற்சியாக அமைந்திருக்குதுங்க இந்த குரு பயிற்சி. கும்பராசிக்கு உற்சாகம் தரும் உச்சம் பெற்ற குரு நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதா? உங்கள் வேலை என்னவோ அதை ஒண்டி பார்த்தீங்கன்னா உற்சாகம் வரும். உச்சம் பெற்ற குரு பலன் தருவார். நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், இவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், ஊரானுக்கு நான் புத்தி சொல்லின்னுக்கிறேன், தர்மத்தை நிலைநாட்ட போகிறேன், புரியுதுங்களா? நான் ஊரில் போய் பணம் தண்டி நான் அதை செய்ய போகிறேன், இதை செய்ய, அந்த ஊர் பெருதினமே நமக்கு தேவையில்லை. ஊர் அப்படிங்கிறத விட்டுருங்க. உங்கள் வேலை என்னவோ, உங்கள் குடும்பம் என்னவோ அதை ஒண்டி பாருங்கள். நாக்கில் சனி, இந்த 2ஆம் இடத்துல சனீஸ்வரர் இருக்கிறது அவ்வளவு நல்லதில்லை. சனியும் செவ்வாயும் ஒரு வீட்டில் இருக்கிறது உடல் ஆரோக்கியத்தை கண்டிப்பாக பாதிக்கும். கண், தலைவலி, நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளும், கண் சம்பந்தமான பிரச்சனைகளும், கண் ரோகத்தினால உங்களுக்கு அது ஒரு இன்ஜூர்டோ அதில் ஒரு சின்ன ஆப்ரேஷனோ வர வேண்டியதாக இருக்கும். உறவுகள் சரிப்பட்டு வராது. நட்பு வட்டம், துரோகம் இருக்கத்தான் செய்யும். உங்களுக்கு எதிரி எங்கன்னா வாயில தான். நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும், இருக்கிற வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு போகிறது நல்லது. எனக்கு இதை விட்டு நான் வேறு வேலைக்கு எங்கன்னா போட்டுமா சார்னா வேண்டாம். ஒரு 10,000 ரூபா 20,000 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு அங்கே போய் ஒரு 3 மாதம் பொறுத்து திருப்பி உங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவான். போதும் சார், சாரி சார், கோச்சிக்காதீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்காக தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணேன், எங்கள் மேலதிகாரி இப்போ ஒத்துக்க மாட்டேங்கிறாரு, சாரி சார் அப்படின்னு உங்களை நடுத்தரில் விட்டு போயிடுவான். வியாபாரத்தில் வந்து நான் ஏதோ ஒரு 2 ரூபா கிடைக்கணுமே சார்,
கொஞ்சம் பேங்க்கில் இஎம்ஐ வாங்கி ஏதாவது கடன் வாங்கி பண்ணட்டுமா சார்னா வேண்டாம். வரவுக்கும் செலவுக்கும் அது எப்படி தான் கணக்கு பண்ணி அவன் போடுவான்னு தெரியாது. கரெக்டாக போடுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த ஒரு வருஷம் நேரத்துக்கு சாப்பிடுங்க, நேரத்துக்கு தூங்குங்க. வம்பு வழக்கு கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷனு இதெல்லாம் எதுவும் தேவையில்லை. அவனுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறேன், சாட்சி கையெழுத்து போடுறேன், அவனுக்கு நியாயத்தை சொல்கிறேன், வேண்டாம். கவனமாக இருந்தால் உற்சாகமாக வாழலாம். உற்சாகமாக இருந்தால் உடல் உணர்வுகள் நல்லா இருக்கலாம். மொத்தத்தில் சனிக்கிழமை தோறும் சனீஸ்வரருக்கு எல்தீபமும், காசி கயா ராமேஸ்வரம் போய் பித்ருக்களுக்கு தர்ப்பணமும், முன்னோர்களுக்கு அந்த கொடுக்குற அந்த பிண்டம் குலதெய்வ வழிபாடும் நீங்கள் செய்யணும். அதான் ஏற்கனவே குலதெய்வத்தையும் கெடுத்துக்கிட்டீங்களே, எப்படியாவது போயிட்டு வாங்க. ஒரு முறை போயிட்டு வந்தீங்கனாலே நிம்மதி வரும். நிம்மதி தரும், உற்சாகத்தை அதிகப்படுத்தும் உச்சம் பெற்ற குரு. நான் சொன்னால் அந்த பலன் உங்களுக்கு கிட்டியே தீரும். கும்பராசி நண்பர்களே, உங்களுக்கு குரு பயிற்சி மிக சிறந்த ராஜயோகங்களையும் அற்புதமான சிறப்பான யோகங்களையும் உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, குரு உங்களுக்கு ஸ்தான அடிப்படையில் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பான ஒரு ஸ்தானங்களை குறிக்கக்கூடிய அதிபதி அவர். என்னென்ன ஸ்தானத்துக்கு அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன குடும்ப வாக்குஸ்தானம் மற்றும் லாபஸ்தானத்துக்கு அதிபதி. உங்களுடைய 2ஆம் வீடு மற்றும் 11ஆம் வீட்டுக்கு அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துல போய் அமர போகிறாரு. அமர்றது மட்டும் இல்லாமல் அங்கே உச்ச பலமும் அடைய போகிறாரு. குரு 12 ஆண்டுகளுக்கு பிறகு கடகராசிக்குள்ள உச்ச பலம் அடைகிறது கும்பராசிக்காரர்களுக்கு பல நல்ல முன்னேற்றங்களை கொடுக்க போகிறான்றதுக்கான அர்த்தம் அதுதான். ஏன்னா எந்தெந்த வகையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தன குடும்ப வாக்குஸ்தானத்தை அதிபதின்ற அடிப்படையில் உங்களுடைய பொருளாதார நிலைகள், உங்களோட குடும்ப ஒற்றுமைகள், அப்புறம் உங்களுடைய வாக்கு பலிதம். நீங்கள் என்ன சொன்னீங்களோ அது பலிக்கும். மற்றவங்களுக்கு அந்த நம்பிக்கை ஏற்பட்டுரும். அவர் சொன்னால் சரியாக இருக்குங்க அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கையை உங்கள் மேலே கொண்டு வந்துடும். ஸோ இதெல்லாம் குரு தனஸ்தானத்தை அதிபதியாக இருந்து அவர் உச்சம் பெறதுனால 6ஆம் இடத்துல உச்சம் பெறதுனால நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் 6ஆம் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ருணரோக சத்துருஸ்தானம் சொல்லுவோம். நோய் எதிரி கடனை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அந்த நோய் எதிரி கடனை குறிக்கக்கூடிய ஸ்தானத்தில் ஒரு சுபகிரகம் அமரும்போது உங்களுக்கு இந்த வழியெல்லாம் இருக்கக்கூடிய சிக்கல்கள்லாம் தீரப்போகுதுன்னு அர்த்தம். அது கடன் வழியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், போராட்டங்கள், சங்கடங்கள் எல்லாமே தீரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கிய கேடு, அதாவது ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது அந்த விதமான ஒரு உடல் ரீதியான சிக்கல்கள் இருக்குது அப்படின்னா, ஆரோக்கிய கேடுகள் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் கூட நிவர்த்தி ஆகி உங்களுக்கு மன மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிடைக்க போகுது அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கான எதிர்ப்புகள் எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் ஜெயிச்சு அதில் நீங்கள் வெற்றியாளராக வரப்போகிறீங்க அப்படின்றது 6ஆம் இடத்துல குரு அமரும் பட்சத்தில் கண்டிப்பான முறையில் நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்ததாக லாபஸ்தானத்துக்கு அதிபதி உங்களுடைய கும்ப ராசிக்கு லாபஸ்தானம் சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா தனுசு ராசி. அந்த தனுசு ராசி அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் 6ஆம் இடத்துல உச்சம் பெறதுனால நீங்கள் என்னென்ன விஷயங்களில் வெற்றி கிடைக்கணும்னு எதிர்பார்த்து ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு இருக்கீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பரிபூர்ண வெற்றி கிடைக்க போகுது அப்படின்றத சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு பயணங்கள், வெளிநாட்டு யோகம் நமக்கு கிடைக்கும். வெளிநாட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு கிடைக்குமா அப்படின்ற முயற்சியில் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அதில் இருந்துகிட்டு இருக்கீங்க, தடைப்பட்டு வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா, நிச்சயமான முறையில் ஜூன் 2ஆம் தேதிக்கு மேலே கண்டிப்பான முறையில் வெளிநாட்டு யோகம்ன்றது வந்துடும். கண்டிப்பாக வெளிநாட்டு பயணம் உறுதியாக இருக்குது. அந்த பயணத்தை கண்டிப்பாக நீங்கள் செய்வீங்க. அதன் மூலிமா வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகுது. இது எந்த அடிப்படையில் சொல்கிறோம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். உங்களுடைய தன குடும்ப வாக்குஸ்தானம் சொல்லக்கூடிய 2ஆம் இடம் மீன ராசி. மீன ராசின்றது ஒரு நீர் ராசி. வெளிநாட்டு பயணங்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம். காலபுருஷ தத்துவத்திலையுமே 12ஆம் இடம் அதுதான். வெளிநாட்டு பயணங்கள் குறிக்கக்கூடிய ஸ்தானமே மீன ராசி தான். அதுவே உங்களுக்கு 2ஆம் வீடாக அந்த ராசிக்கு அதிபதியாக குரு வர்றாரு. அந்த குரு கடகராசின்னு சொல்லக்கூடிய இன்னொரு நீர் ராசியில் போய் அமர்றதுனால கண்டிப்பான முறையில் வெளிநாட்டு தொடர்புகள் மூலியமாக தான் உங்கள் வாழ்க்கை இயங்கும் அப்படின்றதையே நம்ம உறுதியாகவே சொல்லலாம். வெளிநாட்டு தொடர்புகள் அப்படின்றது எப்படி எடுத்துக்கலாம்னா, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர் உங்களுக்கு தொழில் முதலீடு செய்கிறது, இல்லை நீங்களே வெளிநாட்டில் போயிட்டு ஒரு வேலைக்கு போகிறது, படிக்கிறதுக்காக போகிறது, அங்கே போய் ஒரு தொழில் பண்ணுறது, அதுக்கான வாய்ப்புகள்லாம் கண்டிப்பான முறையில் கிடைக்க போகுது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ராசிநாதன் கும்ப ராசியோட அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான். அவர் மீன ராசியிலே இருக்கார். உங்களுடைய ராசிநாதன் மீன ராசியில் இருக்கார். அவருக்கு ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு குருவுடைய பார்வை கிடைக்க போகுது. குரு பார்வை ராசிநாதனுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னாலே நாம் நினச்ச எல்லாத்தையும் சாதிக்க போகிறோன்றதுக்கான ஒரு முதல் அடையாளமாக எடுத்துக்கலாம். அது போக குரு சனி இணைவு, அதாவது சனி இருக்கிறதுலேருந்து 5ஆம் இடத்துல குரு பகவானும், குரு இருக்கிறதுலேருந்து 9ஆம் இடத்துல சனி பகவானும், குருவும் சனியும் திரிகோண தொடர்பு, ஒரு முக்கோணத்தோடு 2 புள்ளியில் இணைவு பெறுறாங்க அப்படின்ற பட்சத்தில் பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றமும் நல்ல பணப்புழக்கமும் அதிகரிக்க போகுது அப்படின்றதுல எந்த சந்தேகமும் வேண்டியதில்லை.
அது போக நீங்கள் நினச்சிட்டு இருக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகள், சுப காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் வந்து கைவிடக்கூடிய ஒரு அற்புதமான காலமாகவும் ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு இருந்து குருவுடைய அருளால் உங்களுக்கு நல்ல யோகங்கள் கிடைக்க போகுது, நிச்சயமாக நடக்கும் அப்படின்றத நம்ம சொல்லலாம்.